ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியுமே பார்க்க இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசியை பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் பாவகம். பொதுவாக சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், வீர நடை, ராஜநடைன்னு சொல்ல முடியாது. 10 பேருக்கு இடத்துல ஒரு தனித்திறமையோடு இருப்பாங்க. எந்த ஒரு பேச்சும் செயலும் அதாவது யூனிக்காக இருக்கும் எந்த விஷயம் பண்ணாலும். அதே போல் கொஞ்சம் கராராக இருக்கக்கூடியவங்க, ஆனால் அதிக இறக்க குணம் கொண்டவங்க, தர்ம சிந்தனை கொண்டவங்க, கொடைவளம் கூட சில பேர் அந்தளவுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? பேசுகிறது வேணால் கொஞ்சம் அந்த ஆக்ஷன் பண்ணக்கூடிய தோரணை வேணால் கொஞ்சம் பார்க்க இதாக இருக்கலாமே ஒழிஞ்சு, ஆனால் ஒரு இலகிய மனம் படைத்தவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். சரிங்களா? அதே போல் எப்பவுமே தனித்துவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் அரசியல், அரசாங்க தொடர்புகள் இது உங்களுக்கு எப்போவுமே ஒரு சர்வசாதாரணமான விஷயம். எந்த தொழில் பண்ணாலும் அதில் நம்ம தான் கிங்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். அதிக ஆன்மீக சிந்தனையாளர்கள், அதில் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். சரிங்களா? ஒரு சிம்மராசியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அரசாங்க தொடர்பு அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மெம்பராச்சும் இருப்பாங்க. அத்தகைய குணம் கொண்ட இந்த சிம்மராசி அன்புகளுக்கு இந்த வருகிற ஆவணி மாதம் ஒரு உன்னதமான பலன் செய்வது. ஏன்னா சிம்ம ராசிக்கே சூரியன் வருகிறார். அதை தான் நம்ம ஆவணி மாதம் சொல்கிறோம். சஞ்சரிக்கும், அதாவது சிம்ம ராசியில் சூரிய சஞ்சரிக்கும் காலம் தான் நம்ம ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதம் சிம்ம ராசி ராசிநாதன் ஆட்சி பெறக்கூடிய காலம். அப்போது எடுத்தோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தைரியமான ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க. சிம்மராசி அன்பர்கள் கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட இவ்வளவு நாள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு மன தெளிவு, மனத்தில் ஒரு கம்பீரம், ஒரு எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், அதெல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் அரசாங்கத்துக்கு தொடர்பற்ற விஷயங்களில் இருந்த முடக்கங்கள் உங்களுக்கு சரியாக போகுதுங்க. நிறைய பேர் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசியலில் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் அரசாங்கத்தில் டெண்டர் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சில கான்ட்ராக்டர்ஸ் அது மாதிரி உள்ளவங்க. அதே போல் அரசு லோனு கிடைக்கணும், ஏதோ ஒரு வகையில் அரசு சார்ந்த ஆதாயம் பெறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உன்னதமான மூலம் அனைவருக்குமே அந்த ஆதாயம் கிடைக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் உடல் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த மாதத்தில். சரிங்களா? எப்போவுமே ஒரு உடல் கட்டுவான உடல் கொண்டவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு தெம்பும் தைரியமும் உடல் வலிமையும் பெறுவீங்க. அதே போல் இந்த ஆவணி மாதத்தில் கிரகநிலை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிலேயே ராசிநாதன் இருக்கார், ப்ளஸ் சுக்கிரன் இருக்கார் சிம்மத்தில். ராசிக்கு 2 கண்ணில் கேது இருக்கார். ராசிக்கு 7 சனி பகவான் வக்ரில் இருக்கார். ராசிக்கு 8 ராகு இருக்கார். ராசிக்கு 10 குரு செவ்வாய் ரிஷபத்தில் இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் பாவத்தில் புதன் பகவான் இருக்கார். அப்போ இந்த கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சூரியனோட சுக்கிரன் பகவான் சேர்ந்திருக்கார். அப்போ கலத்திரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சேர்ந்திருக்கார். அப்போ கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் நீங்கள் இல்லத்தில் நடத்துவீங்க. அதாவது சுப காரியங்கள்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பால் காய்ச்சுதல், ஒரு வீடு கட்டுறது, இல்லை கிரக பிரவேசம், இது மாதிரி விஷயங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். சரிங்களா? கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்து தடைகளையும் மீறி உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடைந்து போடும். திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஆவணி மாதம். சரிங்களா? அதாவது திருமண வயதில் கூடிய ஆணாக இருந்தால் பெண் வரன் தேடி வரும். பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் வரன் தேடி கண்டிப்பாக வருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். அதே போல் சுக்கிர பகவானும் கூட இருக்காங்க. கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை வாங்குவீங்க. ஒரு 4 கால் வண்டியாச்சும், அதாவது ஒரு சொகுசு வாகனம் சொல்லக்கூடிய ஒரு கார், பைக், மோட்டார், இல்லை ஒரு ட்ராவல் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் செய்யலாம். இல்லை லோன் ஏற்ப பண்ணலாமா சாமி, நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் கூட இருக்கும்பொழுது அனைத்து சுகபோகங்களும் தர வல்லவர். அப்போ நீங்கள் யார் சூரியன் ஆட்சி பெறுக்கும் பொழுது சுக்கரனாக மாறுறீங்க. அப்போ இந்த மாதம் ஒரு மனமகிழ்ச்சியாக ஒரு புண்ணையோடு இருப்பீங்க. பெண்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஆதாயத்தை பெறுவீங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதீதமான ஒரு வளர்ச்சி வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்குங்க. அதே போல் உங்கள் 8 ராகு இருக்கார்.
கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போயிருக்கவங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதே போல் 10ல் குரு செவ்வாய் இருக்கிறதுனால அதிகமாக சிம்மராசிக்காரர்கள் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் எத்தகைய விற்க முடியாத நிலமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விற்று வரும். உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், அதிக கஸ்டமரை கொடுக்கும். அதே போல் படையலில் புதன் இருக்குது. உங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா 11க்கும் 2 கூடியவர். யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவாகி கோர்ட்டு கேஸ் ஆகி பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுங்க. அதே போல் புத்திர பாக்கியம் இல்லை சாமி, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். ஏன்னா ஆவணி மாதம் அதுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் பாகத்தில் சூரிய ஆட்சி. அப்போ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் நிறையா பேருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். இந்த மாதம் நிறைய யாரெல்லாம் உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாள் தவறு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சிடுங்க. ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதம் அமையும். ஆக முதல்ல இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு சிங்கம்னா கர்ஜிக்கும் மாதம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீர நடை போட்டு நீங்கள் போவீங்க சரிங்களா. பல பேரும் பல பேர் உங்களை பார்த்து பொறாயப்படும் அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும் சரிங்களா. எவ்வளோ பேர் வேணா ஒரு வேலைக்கும் போல் இதுக்கும் போல் சும்மா தண்டமாக ஊர் சுற்றுறன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிலை மாறி வேலை வாய்ப்பு பெற்று வருமானம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக உயர்வை பெற போகிறீங்க. பல பேர் உங்களை பார்த்து பொறாயப்படும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கங்க. அதே போல் உங்கள் சொந்த சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கங்க. விதிங்கிறது லக்கணம், அதாவது சந்திரங்கிறது உடல். அதே போல் தசாபதி நல்ல நேரம் நல்ல வந்துருச்சான்னு பார்த்து முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதையும் நடக்கும். அதே போல் ஏன்னா ஜாதகங்கிறது பெரிய கடல். ஒவ்வொரு பாவத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, எல்லாத்தையும் பேச முடியாது, கட்டுறது கைமண் அளவு தான். அதனால் நிறையா விஷயங்கள் எல்லாத்தையும் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பொது வழியில் நிறையா விஷயங்கள் பேச முடியாது. அப்போது ஜாதகத்தை என்ன பண்ணணும், அதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு செஞ்சுக்கணும். அதன் மூலமாக உங்கள் தெளிவு பெறுவீங்க. அதே போல் நம்ம தொடர்ச்சி நிறைய அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் ஜாதகங்கள் அனுப்பி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்கும் மிக்க நன்றியை சொல்லி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எப்படி நினைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே வாழ்வு இந்த ஆவணி மாதம் அமையும். என்ன நினச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக முடிவீங்க. ஏன்னா ஆவணி மாதம் என்பது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதம், வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம். அதுவும் சிம்ம ராசி சொல்லவே வேண்டாம். நீங்கள் எந்த விஷயத்தையும் எவ்வளோ தலைக்கு வந்த பிரச்சனையும் தலைப்பாவோட போய் சொல்கிற மாதிரி எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது சரிங்களா. உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போது யூஸ் பண்ணிக்கங்க. வாழ்க்கையில் எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும்.